Hi friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல வீட்லயே நம்ம சுலபமா செய்யக்கூடிய ஒரு 5 பாடி ஸ்க்ரப் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடி ஸ்க்ரப் எதுக்காக யூஸ் பண்ணனும் அப்படின்றத பத்தி இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போறேன். and நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படினு சொன்னா நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரஃப் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சளில் எப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் கப் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து காட்டுறேன், பட் நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இதில் அதே மாதிரி கொஞ்சம் நம்மளோட யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரெகுலரான ஒயிட் சுகர், அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது வந்து செக்கில் ஆட்டின பியூர் தேங்காய் எண்ணெய். நீங்கள் எந்த கோகோனட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வறட்சி ஏற்படும். ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம ரொம்ப வறட்சி ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரப் வந்து பாடியில் ஆக்னி வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் மஞ்சள் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து பாடி ஆக்னி குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து கரை பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேராவில் எப்படி பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பியூர் கத்தாழை கூட யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக பிளான்ட் எடுத்து. பட் நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரோட ப்ரௌன் சுகரில் இருக்க அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு இந்த ஸ்க்ரப் ஏற்ற மாதிரி இருக்கும். கூடவே வந்து கொஞ்சம் ஹனி யூஸ் பண்ணுறேன். ஹனிலையும் நமக்கு வந்து நல்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்குன்னும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹனி வந்து பாடிக்கு ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் எந்த ஆயிலும் மேற்கொண்டு இந்த ஸ்க்ரப்பில் நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை, நார்மல் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதுனால நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான காஃபி பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கப் எடுத்து அதில் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. எந்த காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெஸ்கேஃபே எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் ஒயிட் சுகர் போடுறேன். இந்த பாடி ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். இதுலேயும் வேணால் நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக ஆயில் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காஃபி பாடி ஸ்க்ரப் வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பாலிஷிங்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக டைட்டன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆலிவ் ஆயில் இல்லை ஆமண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடி வந்து எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீ பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கப் எடுத்து அதில் நான் வந்து தேவையான அளவு க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் லீவ்ஸ், நல்ல ட்ரைட் லூஸ் லீவ்ஸ். இது நீங்கள் வேணும்னா இந்த பேக்ஸ் வரும் இல்லையா, அதை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட எனக்கு தேவையான அளவு நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின்னா, ஸோ எந்த ஸ்க்ரப்புமே நார்மல் ஸ்கின்னா நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின், ஹார்ஷ் எக்ஸ்ஃபோலியேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. கூட நல்லா வந்து ஆயில், அதாவது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரப்பை வந்து இன்னொரு வகையிலையும் பண்ணலாம். க்ரீன் டீ லீவ்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணி எடுத்து அதில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் டேரெக்டாக லீவ்ஸே யூஸ் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் டீ ஸ்க்ரப் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை வந்து அழித்து நமக்கு பாடி ஆக்னி ஃபார்மேஷனை வந்து தவிர்க்கும். நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸ் பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃபைன் ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் அதே மாதிரி ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. ஆல்சோ மாய்ஸ்சரைசேஷனுக்காக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாடி ஸ்க்ரப் வந்து ரொம்பவே ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடி வந்து ஆல்ரெடி ரொம்ப வறட்சியாக இருக்கும். இதில் மேற்கொண்டு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது இன்னும் வறட்சி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்கும்.
ஸோ இந்த ஓட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாடி ஸ்க்ரப் வந்து அவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து எடுக்காமல் நல்ல மாய்ஸ்சரைசேஷனாகவும் இருக்கும், அதே சமயம் டெட் ஸ்கின் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரப் வந்து. ஸோ இதில் கூட நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாடி ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாட் ஷவர் வந்து எடுக்கணும். ஹாட் ஷவர் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபுல் பாடி நல்லா வந்து தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்தராக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பாடி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்கின் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் தாராளமாக வந்து பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். பட் பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் நல்லா மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டு ஃபுல் பாடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. பாடி லோஷன் தான் போடணும் அப்படின்னு இல்லை, பாடி ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காமிச்ச 5 பாடி ஸ்க்ரப்மே வந்து நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலான்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த பாடி ஸ்க்ரப்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்க்ரப்புமே நம்ம வீட்டு கிச்சன்லேயே கிடைக்கக்கூடிய ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.